முத்தழக பூமி காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கங்க என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழக கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னங்க அன்னைக்கு அஞ்சலி முன்னாடி மட்டும் சொன்னீங்க, எதுவாக இருந்தாலும் முத்தழகு தெரியாமல் பண்ண மாட்டேன்னு இப்போ மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பூமி. எதுக்குங்க ஏங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் உங்களுக்கு பூ முடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்போ பூமி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, எங்கள் வீட்லேயே பூ முடிக்கிறத நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பூமி சொல்கிறாரு. ஆமாங்க, என்னோட குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணும் தெரியுமா, எனக்கு என்னோட அவ்வளோ பாசத்தையும் திகட்ட திகட்ட என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும், அப்படி நான் வளர்க்கணும். எல்லாமே பிரசவன்றது பிரசவன்றது மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உயிரோடு வரணும், என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், எவ்வளோ பாசமாக நான் வளர்க்க முடியுமோ அப்படி வளர்க்கணும், எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்படியே வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்து சொல்கிறாங்க. அப்போது பூமி சொல்கிறாரு, நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஆமாங்க, என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா, ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் மன்னிங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாசத்தை காட்டுங்க, அதுவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் என்னை மன்னிச்சாலே அதுவே பாவ மன்னிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே முத்தழகு பார்த்துட்டு வராங்க. பூமி கார் ஓட்டிட்டு போகும்போதே சடனாக பிரேக் போட்டதுனால வண்டி அப்படியே நின்னதுனால கையை அப்படியே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டோன்னே பார்க்குறாங்க. பரவாயில்ல சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி தெரியாமல் குறுக்க பைக் வந்துருச்சு, அதாங்க நான் பிரேக் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறாங்க. முத்தழகு எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும், ஒரு சேஃப்டிக்காவது என்ன நீங்கள் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ஐயோ சட்டைலாம் ஒரு மாதிரி கசங்கிடுச்சுங்க அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. உங்களுக்காக என்னோட சட்டை கிழிஞ்சா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. முத்தழகு உடனே சிரிக்கிறாங்க. 2 பேருமே பேசிட்டு வராங்க. நம்ம வர வேண்டிய இடம் வந்துடுச்சு, இறங்குங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, என்னங்க ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. அப்போ பொன்னி வராங்க. பொன்னி நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. நான் உனக்கு பூ முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரே எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிட்டாரு தெரியுமா. ஆமாம், இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே ஃபோட்டோக்கார் வராரு. வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டு, முன்னாடியே வந்துட்டு ரொம்ப அழகழகாக அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே முத்தழகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ தான் நினச்சல்ல உங்கள் அம்மா மாதிரி நீ ஃபோட்டோ எடுக்கணும் பூ முடிச்சின்னு, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, நான்லாம் எதுவுமே உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலை, அவராக தான் என்னை இங்கே வர வச்சார் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு சத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை நம்புறேன் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்போ பூமி முத்தழகிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் பூ முடிக்கிறதுனா பிடிக்கும்ல சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ள எல்லாமே இருக்குது, பட்டு புடவை சாரி எல்லாமே நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன ஜுவல்ஸ் வேணும் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பூமி. ரெடி ஆகிட்டு வந்தால் மட்டும் போதுமா, எல்லாமே நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இல்லைங்க, இவங்களை ரெடி பண்ணிவிடுவேன், ஆனால் எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார். நல்ல வேலை, அந்த வேலையாவது எனக்கு கொடுத்தீங்களே, எல்லாமே நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புருஷ கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும், சரி வா நம்ம போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜடையெல்லாம் பின்னும் போது சாமி கும்பிட்றாங்க. என்னடி ஜடை பின்னுறதுக்கெலாம் சாமி கும்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. ஜடை பின்னுறது என்ன சாதாரண விஷயமா, உங்கள் அத்தையும் உங்கள் அத்தை உங்கள் சித்தி இவங்கெல்லாம் பண்ண வேண்டியது நான் பண்ணுறேன், அதனால தான் நான் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக சாரியெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஜடை வைக்கிறாங்க பொன்னி. அப்போ பேசிகிட்டே இருக்காங்க முத்தழகு. என்னை எப்படி கவனிச்சிக்கிறாங்க தெரியுமா, சித்தி கூட தலையில் நிறைய பூ வச்சு விட்டாங்க, ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க, வரும்போது கூட நிறைய வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா, எல்லாருக்கும் என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அத்தை என்னென்ன செஞ்சு தராங்க தெரியுமா, எப்பா என்னால் சாப்பிடவே முடியல, அப்படி விழுந்து விழுந்து என்ன கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க. சூப்பர் டி, எல்லாமே நல்லா உன்னை பார்த்துக்கிறாங்க, எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது தெரியுமா, நீ நினச்ச வாழ்க்கை கிடச்சிருக்கு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்தழகிட்ட பொன்னி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்தழகு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பூமியை நினச்சி. நான் நினச்சேன் இப்போ எங்கள் அம்மா மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பூமி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. முத்தழகு ட்ரெஸ் பண்ணி வரத நம்ம பார்க்கணும், ரொம்ப அழகாக இருப்பாங்கல்ல, அந்த வயிற்றோட அப்படியே
பட்டு சாரி கட்டிட்டு நல்ல ஜடலாம் வச்சுட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? அப்பா சூப்பராக இருக்கும். முத்தழகுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு தானே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வெயிட் பண்ணி காத்துட்ருக்காரு பூமி.